விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் சூர்யா சேதுபதி அவர்கள் தான் இந்த படத்தின் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த சூர்யா சேதுபதியை பார்க்கும்போது ஒரு கதாநாயகனாக மட்டும் தெரிய மாட்டார். ஒரு பக்கத்து வீட்டு பையன், எதிர் வீட்டு பையன், மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு நம்மளுக்குள்ள உள்ள ஒருவன் அப்படின்னு தெரியுமோ அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறாரு. இந்த கதாநாயகனாக நடிப்பதுக்காக நிறையா மெனக்கெட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபைட் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, ஆக்டிங் கிளாஸு இதெல்லாம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த சூர்யா சேதுபதி அவர்களை நிறைய பேர் ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. பபுல்காம் போட்டு மென்னது ஒரு குற்றமா? தடை விதிக்கப்பட்ட பொருட்கள், கூலிப்பு, ஆன்ஸு, பான்புராகு இந்த மாதிரி எதனா போட்டிருந்தா தான் அது தவறுன்னு சொல்லலாம். ஒரு பபுல்காம் போட்டு மென்னது அது ஒரு குற்றம்னு சொல்லி ஒரு வன்மத்தை கக்கிட்டு அவரை போய் அப்படி ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்களே. அவர் வளர்ந்து வர்றது உங்களுக்கு அவ்வளோ பெரிய வைத்தறிச்சலா? சொல்லுங்கள். அவரோட முயற்சியில் வராரு. முடிஞ்சாக நீங்களும் காட்டுங்க. அதுதான் திறமை. உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசி விட்டு போனால் அது எப்படி நியாயம்? இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த தம்பி சூர்யா சேதுபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு நடிகராக வருவார். அதற்கு உதாரணம் எப்படி நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆகிறப்போ நம்ம விஜய் சாரை எல்லோரும் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் வளர்ந்து ஒரு ஆலமரமாகி அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காருன்னா அதற்கு காரணம் அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். அதே மாதிரி இந்த சூர்யா சேதுபதி அவர்களும் மிகப்பெரிய நடிகராக வருவார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் பீனிக்ஸ் படம் பார்க்க வர்றதுக்கு காரணமே விஜய் சாரும் சிம்பு சாரும் தான் காரணம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி இந்த சூர்யா சேதுபதி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு விஜய் சாரோட ரசிகன் நான், சிம்பு சாரோட ரசிகன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ரசிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த கூல் சுரேஷ் எப்படி? அதனால் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே தான் நான் இன்றைக்கி பீனிக்ஸ் படம் பார்க்க வந்தேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. படத்தோட டைரக்டர் அனல் அரசு அவர்கள் அவர் ஃபைட் மாஸ்டர் ஆச்சு. இந்த படம் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் வந்தேன். நான் படம் பார்க்கும்போது தெரியுது, படத்தில் ஃபைட் மட்டும் இல்லை, நல்ல சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, லவ் இருக்குது, இப்படி எல்லாமே கலந்து கொடுத்துருக்கீங்க. இந்த உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனல் அரசு மாஸ்டர். இன்று முதல் நீங்கள் அனல் அரசு மட்டும் இல்லை, அன்பான அரசு, பண்பான அரசு, பாசமான அரசு, அனல் பறக்க விடும் அரசு, ஆஸ்கார் அரசு, தமிழக அரசு, குடியரசு, மாநில அரசு, மத்திய அரசு, இப்படி எல்லா அரசுமே சொல்லிட்டு போகலாம். வெந்து தணிந்தது காடு, பீனிக்ஸுக்கு வணக்கத்தை போடு. கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சி, அதுதான் என்னோட கட்சியோட பேர். ஸோ வருகின்ற 26 நான் முதலமைச்சராக போட்டியிடணும். இல்லை நான் காட்டும் நபர் தான் முதலமைச்சர் ஆகுறாரோ அப்படின்றது தெரியல. விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். சரிங்களா? வெந்து தணிந்தது காடு, கூல் சுரேஷ் கட்சிக்கு வணக்கத்தை போடு.